என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாட்டம் போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தூக்கி போட்டுறாதீங்க, வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸில் இந்த பாட்டம் போர்ஷனை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டாப் போர்ஷனில் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் 2 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு கயிறை இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசருடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கயிறை வந்து நாட் போட்டுட்டு அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் பாட்டமை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கையை இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் பாத்ரூமில் டூத் ப்ரஷ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தண்ணி உள்ளே நிற்குது அப்படின்னா அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த மூடியை நீங்கள் ஜஸ்ட் கழட்டி விட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மூடியை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.